என்னோட மனைவி பேரு ருக்குமணின்னு பேருங்க. செல்லமா சுருக்கி நான் ருக்கு ருக்கு ருக்கும்பேன். பக்கத்துல ஓடி வருவா பாருங்க, உள்ளமெல்லாம் பக்கு பக்கு பக்குங்க. அப்படிப்பட்ட என் மனைவிங்க ஒரே ஒரு நாள் தானுங்க ஐயா சிரிக்கிறா. அது எந்த நாள் தெரியுங்களா? அவ 32 பல்லும் தெரியுற மாதிரி சிரிப்பா. அதுதாங்க 31ஆம் தேதி மத்தியானம் 1 மணி. 31ஆம் தேதி வந்து அவங்க மனைவி ருக்கு விடுறது ஒரு லுக்கு. ஆமாங்க ஐயா. ஏன்னா அடிக்க போது அவங்களுக்கு சம்பளம் வாங்குற லக்கு. நான் உடனே நீ பாதி நான் பாதி கண்ணே அப்படி உடனே அவ சொல்லுவா, கரெக்டா பாடுறீங்க மாமா, அந்த மணி பர்சல் இருக்கிற மணியை எங்கிட்ட கொடுத்துருங்க, பர்சன் நீங்க வச்சுக்கோங்க அப்படியம்பா. எங்க வீட்டுக்கு 2 பேர் வந்தாங்க ஐயா. எங்க இருந்துங்க ஐயா வர்றீங்க அண்ணன்? அனாதை இல்லத்துல இருந்து வர்றேன்னாங்க. உடனே நான் கேட்டேன், உங்களுக்கு என்ன வேணுங்க அண்ணன்? அவங்க வந்தவங்க சொன்னாங்க, ஐயா எங்களுக்கு நன்கொடை கொடுங்க, எங்க அனாதை இல்லத்துக்கு கொஞ்சம் பெருசா கொடுங்கன்னாங்க. பக்கத்தில் இருக்கிற ஒய்ஃபை தெரியாம கேட்டுங்க, ஐயா இங்க வாமா, வந்திருக்கிறவங்க அனாதை இல்லத்துக்கு 2 நன்கொடை கேட்கறாங்க, பெருசா எதை கொடுக்கறது என்ன? யோ இதுக்கெல்லாம் போய் பெருசா தேடிட்டு இருக்கிறியே, உங்க அம்மாவையே கொடுத்துடலாம் மாமான்னு. நான் கேட்டேன், இங்க வேலை வெட்டி செய்யணும், குழந்தைகளை பாத்துக்கிறது யாருன்னு. உடனே என் பொண்டாட்டி சொன்னாங்க, ஐயா எங்க அம்மா புறப்பட்டு இங்க வந்துட்டு இருக்கான்னு சொன்னாங்க. ஐயா மனசு நொந்து போய் பேப்பர் எடுத்து படிச்சுட்டு வந்துங்க. பக்கத்துல என் பொண்டாட்டி வந்து உட்கார்ந்தா, மாமா 3வது பக்கம் படிங்கன்னா. படிச்சா என்ன தெரியுங்களா போட்டிருந்தான், 7000 ரூபாய் பட்டு புடவையை தள்ளுபடி செஞ்சு 4000 ரூபாய்க்கு தர்றேன்னு போட்டிருந்ததுங்க. அதே 6வது பக்கம் படின்னு அங்க என்ன போட்டிருந்தான் தெரியுங்களா, பட்டுப்புடவை கேட்ட மனைவியை கணவன் பதற பதற வெட்டி கொன்றான்னு போட்டிருக்கேன். 9வது பக்கம் படிங்கன்ட்டான் என் பொண்டாட்டி. 9வது பக்கம் என் பொண்டாட்டி சொன்னான்னு பெரட்டி படிச்சு பார்க்கறேன், அங்கன்னு போட்டிருந்தாங்க தெரியுங்களா, தூங்கி கொண்டிருந்த கணவன் தலை மீது கல்லை தூக்கி போட்ட பத்தினி பெண்ணுன்னு போட்டிருந்தாங்கண்ணா. ஐயோ வேண்டான்னு சொல்லி பணத்தை என் பொண்டாட்டி கையில் கொடுத்து, சாமி என்னை ஆள விடுன்னு. ஆனா இப்படிப்பட்ட சமுதாயத்துல அறிவு, பேரறிவு, நுண்ணறிவு, மெய்யறிவு, அறிவில் ஞானமுடையவன், அறிவில் தேர்ச்சி பெற்றவன், சித்தர்கள், ஞானிகள், யோகிகள், மடாதிபதிகள், முனிஞான வீரர்கள், ஆராய்ச்சியாளர்கள், சிந்தனையாளர்கள், விஞ்ஞானி, நல்லவன், கெட்டவன், அயோத்தி பையன், பஞ்சமா பாதகம், துரோக செயல் பண்றவன், மதுப்பித்தன், மாதுப்பித்தன், சூதுப்பித்தன், கொலை, களவு, கல், காமம், பொய் பேசுறவன், அம்மா அப்பாவை அனாதிலத்தில் விடுறவன், அம்மா அப்பாவை அம்பான்னு விட்டுட்டு போறவன், பொண்டாட்டி பேச்சு கேட்டு அவ பின்னாடியே போறவன், சாமியே கும்பிடாதவன், குணசிரிக்கிறவன், அல்ல பாரு பாக்குற, மேல பாக்குறவன், கீழே பாக்குறவன், நெக வெட்டாதவன், பீட பிடிச்சவன், தெல்லவாரி தெருப்பறிக்கை, முள்ள மாதிரி முடிச்சவைக்கு, உருட்டு பெரட்டு திருட்டு பிட் பாக்கெட், பசுமாட்டு கண்ணுக்குட்டிய கட்டி வச்சு போட்டு அந்த கண்ணுக்குட்டிக்கு அறவே பால் கொடுக்காம அதை கறந்து 19 ரூபாய்க்கு விற்கிற பரமசண்டால, ரோட்ல விற்கிற மோரை வாங்கி அதுல வெண்ணெய் எடுத்து அதை நெய்யாக்கி ஐயப்பசாமி கோயிலுக்கு போற இருமுடி தேங்காயில் ஊத்தி அனுப்புறவன், படித்து பட்டம் பெற்று பாமரனை போய் ஏமாத்துறவன், கருமாதிக்கு போய் கணக்கு போட்டு கேட்கும் சகோதரர்கள் ஐயா. ஆனா உத்தமி பெண், பத்தினி பெண், குலமகள், குடும்பஸ்திரீ, ஒழுக்கமுடைய பெண்கள், நல்ல பெண்கள், குடும்ப பாங்கான பெண்கள், பேதை பெதமை போன்ற 4 சகோதரிமார்கள், பாரதி கண்ட புதுமை பெண்கள் மற்றும் ஓடுகாளி, மலடி, மூதேவி, அடங்காப்படாரி, வாயாடி, வெறிஞ்சிரிக்கி, கணிகர் குலம், மாயப்பை கூட்டும் மாயத்தாள்கள், தாசிகுல பெண்கள், வேசிகுல பெண்கள், இப்படி எல்லாம் இருக்கிற இந்த சமுதாயத்துல நான் சொன்ன அத்தனை பேரும் இன்னைக்கு அவசரமான உலகத்துல இவங்க சொல்ற மனித நேயம் தேவையில்லை, உறவு தேவையில்லை. இத்தனை பேரும் சந்தோஷமா அவசரமான உலகத்துல வாழணும்னா பணம் தாங்க ஐயா தேவை, பணம் தாங்க ஐயா தேவை. கண்ணதாசன், கவியரசர் கண்ணதாசன் அண்ணன் ஏஎல் சீனிவாசன் கிட்ட வெடிஞ்சா தீபாவளிங்க போய் கேட்டார், அண்ணா பணம் வேணும், அண்ணா பணம் வேணும், வெடிஞ்சா பட்டாசு வாங்கணும், பலகாரம் வாங்கணும்னு கேட்டார். உடனே என்ன சொன்னார், வெளியே போடான்னார். உடனே ஓடி வந்தார், வருத்தத்தோடு வந்தாருங்க ஐயா. பேப்பர் எடுத்தினார், என்ன சொல்லி எழுதினார் தெரியுங்களா, அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே. இதை சொல்லிட்டு அப்படியே எழுதுறாரு பாருங்க, குளத்திலே தண்ணி இல்லே, கொக்கும் இல்லே, மீனும் இல்லே, பெட்டியிலே பணம் இல்லே, பெத்த புள்ளே சொந்தம் இல்லே. அந்த பெத்த புள்ளை கூட சந்தோஷப்படுத்துறது பணம் தானுங்க ஐயா. அவசரமான உலகத்துல மிகவும் தேவைப்படுவது, அவசியப்படுவது பணம் தானுங்க ஐயா, பணம் தானுங்க ஐயா. பல வருஷமா ஒரு ஆளை தேடணுங்க ஐயா, கிடைக்க மாட்டேங்கிறான். படவா ராஸ்கோல் யார் தெரியுங்களா, எனக்கு இந்த கல்யாணம் பண்ணி வச்சான் பார் படவா ராஸ்கோல். அவன் நல்ல நேரம் முடிவுக்குள்ள தாலி கட்டுங்க நாங்கள், அதுக்கப்புறம் எனக்கு நல்ல நேரமே எல்லாம் போயிடுச்சு. கெட்டி மேலன்னு சொன்னா அவன் என்ன அடிக்கிறான், மாட்டிட்டா மாட்டிட்டா மாட்டிட்டான்னு அடிச்சான். ஐயா தேசம், ஞானம், கல்வி, ஈசன் பூசை எல்லாம் காசு முன் செல்லாதடி என்னாங்க ஐயா. எவ்வளவு அருமையான வார்த்தை ஐயா. மார்கழி மாசங்க,
எல்லா பொம்பளைகளும் பாருங்க மரமாட்ட பல கோலங்களை வரைவாங்க ஐயா, பல்வேறு கோலங்கள் வரைவாங்க. என் மனைவி இன்னைக்கு காலையில் கோலம் வரைஞ்சிருந்தா, எங்கள் அம்மா மாதிரியே வரைஞ்சிருந்தா. என்னன்னு கேட்டேன், அட நான் தான் போட்டு முதிக்கல, ரோட்டில் வர்றவன் போகிறவனாலும் கொம்மாவை போட்டு முதிக்கணுங்கிறாங்க ஐயா. ஏன்னா அப்படி இருக்குங்க ஐயா உறவு. நீங்களும் படம் எடுத்தீங்க, ஆனால் தங்கையை பற்றி அதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்ததுங்க ஐயா, மாமா சிவாஜி கணேசன் நடித்த படம். அதில் என்ன வரும் தெரியுங்களா? சாவித்திரி என்ன பாடுவாங்க தெரியுங்களா? தங்க கடிகார வைரமணியாரம் தந்து மனம் பேசுவார், பொருள் தந்து மனம் பேசுவார், மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக உலகை விலை பேசுவார், உலகை விலை பேசுவார். அப்படி தங்க கடிகாரம் வைரமணியாரங்கிற பணம் கொடுத்தாதாயா சகோதர பாசம் நிலைச்சு நிற்குங்க ஐயா. அந்த உறவு கூட நிலைக்கணும். இந்த அவசரமான உலகத்துல பணம் தேவைங்க ஐயா. ஐயா இந்த பொண்ணை பத்தி ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் ஐயா. வேலை போட்டு கொடுத்தவங்க இருக்காங்க. இந்த பெண் என் சகோதரி. இளம் வயதிலேயே பிறந்த 6 நாள்ல இவங்க தாய் இறந்துட்டாங்க ஐயா. இந்த பொண்ணு +2ல அந்த மார்க் வாங்கும் போது இவங்க அப்பா +2, இந்த பொண்ணு ஜாயின் பண்ணதுமே அவங்க அப்பாவும் அகால மரணம் அடைஞ்சாருயா. தாய் தந்தை இல்லாத இந்த பொண்ணை அவங்க அண்ணிதாயா வளர்த்துறாங்க ஐயா. வேலை போட்டு கொடுத்துருக்காங்க, ஆனா பொருளாதாரம் சொத்து சுகம் இல்லை, அம்மா அப்பா இல்லை, இதுக்கு ஆதரவு இல்லைங்கிறதுக்காக இந்த வயசுலையும் கல்யாணம் பண்ணாம இருக்காங்கன்னா இந்த பொண்ணும் வாழ வேண்டும் என்றால் பணம் வேண்டும் என்பதை சொல்லி இந்த பெண்ணுக்கு இன்னும் ஒரு 6 மாதமோ 3 மாதங்களிலோ திருமணம் ஆகட்டும் என்று சொல்லி ஐயா ஒரே ஒரு ஆசைங்க ஐயா. இப்படி அற்புதமா இந்த அரட்டை அரங்கத்தை நடத்துற நீங்க உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்க போறேன் ஐயா. அடுத்த பிறவியில் எனக்கு ஆண்டவன் மனித பிறவியை கொடுத்தால் இப்பொழுது என்னோடு வாழுகின்ற தமயந்தியே அடுத்த பிறவியில் வந்தால் 3 மகளோ 4 மகளோ 2 மகள் பிறந்தாலும் உங்களுக்கே நான் திருமணம் செய்து வைக்கிறேன் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி மலர்கள், வணக்கம். நன்றி. நீங்கள் இந்த தமிழிலே இந்த முழக்கம் இட்டதற்கே நன்றி ஐயா. என்னை வாழ்த்திய மனமே போரும். எனக்கு வாழ்க்கையில் எந்த மனமும் வேண்டாம். காரணம் உயிருள்ளவரை உஷா என்று என் மனைவியை கரம் பிடித்த நான் எந்த பிறவியிலும் அவள் கரத்தைத்தான் பிடிக்க வேண்டும், அவளைத்தான் நான் அடைய வேண்டும் என்று சொல்லி தங்கள் ஒளி கொண்டு இத்தனை தமிழ் முழக்கமிட்ட உங்களுடைய புகழ் ஓங்குக, மேலும் மேலும் தமிழ் வழக்கும் உங்களுடைய பணி தொடர்க தொடர்க என்று சொல்லி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். இந்த அவசர உலகத்துல அவசியமா தேட வேண்டியது அன்பான உறவுகள் தான் சார். அப்பா அம்மா கடமை, அண்ணன் தம்பி ரத்த பாசம். எந்த ஒரு செல்போனும் இல்லாம, சிம் கார்டும் இல்லாம, கனெக்ஷனே இல்லாம கண்ணோட கண் பார்த்து வருது பாருங்க காதல். அதை தான் சார் அவசியமா தேடணும். வைரமுத்து அழகாக சொல்லியிருக்கார், விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவு, அந்த உன்னதமான உறவை தான் சார் இன்னைக்கு தேடணும். யாரு சார் இந்த உலகத்தில் அழக? என்ன மாதிரி கருப்பா இருக்கிறவங்களும் சரி, உங்களை மாதிரி சிவப்பா இருக்கிறவங்களும் சரி, என்னதான் நான் சிவப்பா இருக்கிறதா நம்புறதில்ல, வாழ்க்கையில சிறப்பா இருக்கிறதா நம்புறேன். நான் வண்ணத்தை நம்புறவன் இல்ல, எண்ணத்தை நம்புறவன். நீ உன்னோட என்ன கம்பேர் பண்ண கூடாது. என்னதான் கிரீம் போட்டு போய் கண்ணாடி முன்னாடி நின்னாலும் அழகா தெரிய மாட்டாங்க. கண்ணின் கடைப்பார்வை காதலியர்தம் காட்டிவிட்டால் மண்ணின் குமரருக்கு மாமலையும் ஒரு கடுகான். அந்த கடைப்பார்வையில யாரு தெரிகிறானோ அவன் தான் சார் அழகு. காதல்ங்கிற உறவு எப்படி வட்டது தெரியுமா சார்? அவளை என்னோடு வந்து ஆடச் சொல்லுங்கள், மைக்கேல் ஜாக்சனாக மாறுகிறேன். அவளை என்னோடு வந்து பாடச் சொல்லுங்கள், எஸ்பிபியாக மாறுகிறேன். அவளை என்னோடு வந்து வாழச் சொல்லுங்கள், வள்ளுவனாக மாறுகிறேன். அவளை என்னோடு வந்து சாகச் சொல்லுங்கள், நாளைய சரித்திரமாக மாறுகிறேன். இப்படி சார் குடிசையில இருக்கிறவனையும் கோடீஸ்வரனா மாத்தக்கூடிய சக்தி காதலுக்கு தான் சார் இருக்கு. அந்த அண்ணன் சொன்னாங்க, மைக்கேல் ஜாக்சன் ஆவுறேங்கிறாங்க, எஸ்பிபி ஆவுறேங்கிறாங்க, வள்ளுவனா ஆவுறேங்கிறாங்க. இப்படியெல்லாம் ஆவுறேன்னு சொல்லியும் அவங்களுக்கு ஒரு ஃபிகர் கிடைக்கலன்னா அவங்க கிட்ட ஏதோ ஒரு சிக்கல் இருக்குன்னு தானே சார் அர்த்தம்? அப்படி இல்ல, நாட்டுல இப்ப பல பொண்ணுங்க விவரமா இருக்காங்க, இந்த மாதிரி அல்வாலாம் நம்புறது இல்லைன்னு அர்த்தம். சார் இந்த பொண்ணு ஒரு ஆளு தான் என்ன அண்ணன்னு கூப்பிடாம இருந்தது, இதுவும் கூப்பிட்டுருச்சா சார்? இன்னைக்கு காலைல 8 மணி வரைக்கும் தூங்கிக்கிட்டு இருப்போம். அம்மா வந்து பாப்பாங்க,
இதுல எங்க உருப்பிட போது இன்னும் தூங்குதுன்னு பாட்டு போயிடுவாங்க. அடுத்தது அப்பா வந்து பாப்பாரு, இதுல எங்க குடும்பத்தை காப்பாத்த போகுது, தத்திரியம் பிடிச்சது இன்னும் தூக்குதுன்ட்டு அவரும் போயிடுவாரு. அடுத்த அக்கா வந்து பாக்கும், சனியும் பிடிச்சது இன்னும் நடுவுட்ல படுத்து தூங்கிட்டு இருக்கு பாரு அப்படின்ட்டு அதுவும் போயிடும். இதே லவ் பண்ணி பாருங்க சார், காதலி காலையில எழுப்பிடுவா, குட் மார்னிங்டா செல்லம்பா, ஏந்திரிச்சியாடா செல்லம், சாப்பிட்டியாடா செல்லம், குளிச்சியாடா செல்லம், படிச்சியாடா செல்லம், இந்த மாதிரி எங்களை ஃபாலோ பண்ணி கல்யாணத்துக்கு முன்னாடி எழுந்திருச்சி ஆடா செல்லும், சாப்பிட்டி ஆடா செல்லும், குனிஞ்சி ஆடா செல்லும் அப்படிங்குவா. ஆனா கல்யாணம் பிறகு பிறகு எழுந்துரா சனியனு, என் மூதேவி, என் முண்டம், இந்த மாதிரி எங்களை ஃபாலோ பண்ணி வாழ்க்கையில பெரிய ஆளாக்குறதே அந்த லவ் தான் சார். அதனாலதான் சொல்றேன், இந்த அவசர உலகத்துல அவசியமா காதல்ங்கிற அன்பான உறவை தான் சார் தேடணும். சார், இந்த உலகத்துல யாரு சார் வீரன்? நீங்களும் வீரன் அல்ல, நானும் வீரன் அல்ல, இங்க இருக்கிறவங்களும் வீரன் அல்ல. உள்ளம் படபடக்காமல், உதடுகள் துடிதுடிக்காமல், கை கால்கள் அலறாமல், கண்ணோடு கண் பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்றான் பாருங்க, அவன் தான் சார் வீரன். ஒலிம்பிக்ல இந்தியாவுக்கு தங்கம் கிடைக்கலன்னு சொல்றீங்களே, என்னைக்காச்சும் என்ன மாதிரி லவ் பண்றவனை ஓட விட்டு பார்த்துருக்கீங்களா? என்னைய ஓட விடுங்க சார், தங்கத்தோட வரேன். காரணம் என்னன்னா, பொண்ணு பின்னாடி அதிகமா ஓடின அனுபவம் எனக்கு இருக்கு சார். என் தங்கம் சார், லவ்வரை கூட்டிட்டு ஹோட்டலுக்கு போயிருந்தேன். என்னடி செல்லம் சூடா சாப்பிட்றேன்னு கேட்டேன். ஐயோ சூடாவானா? ஏன்டி செல்லோன்னு, சூடா சாப்பிட்டா நெஞ்சில நீங்க இருக்கிறீங்க, கருகி போயிடுவீங்க, அதனாலதான் சூடா வேணான்னு சொன்ன. எப்படிப்பட்ட ஒரு உன்னதமான உறவு! ஏற்கனவே நீ ரொம்ப சிவப்பு சார். உலகத்திலேயே அன்புக்கு உதாரணமா யாரை சொல்லுவா? ஈருயிர் ஓர் உடலா கலந்த சிவன் பார்வதியை தான் சொல்லுவா. அந்த மாதிரி தான் சார் நாங்களும் இன்னைக்கு இருக்கிறோம். இந்த லவ்வர் பைக்கில் போகிறப்ப பார்த்தீங்கன்னா அப்படியே கட்டி பிடிச்சிக்குவான், தோளோட தோல் சாட்சி வச்சு போயிட்டு இருப்பான். முன்னாடி வரவனுக்கு பார்த்தா ஈருயிரும் ஓர் உடலா தெரியும் சார். நாங்களாம் இன்னைக்கு தெய்வமா இருக்கோம் சார். ஆமா ஆமா, நீ சேரியை கட்டி பிடிச்சிட்டு போற, லாரிக்காரன் வந்து மோதனா வச்சுக்காடு பள்ளி மாதிரி ஒட்டியில பிடிச்சிட்டு கிடப்பீங்க சார். அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிட்டவனை பாருங்க, சந்தோஷமாவே இருக்க மாட்டான். லவ் மேரேஜ் பண்ணிட்டவனை பாருங்க, கலகலன்னு சிரிச்சுக்கிட்டே இருப்பான். காரணம் என்னன்னா, அங்க அன்பான காதல் அதிகமா இருக்கு சார். ரெண்டு பேருமே காதலிச்சு, ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருந்தாங்கன்னா சூப்பர் மார்க்கு. ரெண்டு பேருமே காதலிச்சு, ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்காம இருந்தாங்கன்னா பாஸ் மார்க்கு. ரெண்டு பேருமே காதலிச்சு, ரெண்டு பேருமே வேற ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா போற இடம் டாஸ்மா இருக்கு. அங்க யார் இருக்கிறா? அந்த புள்ளைய லவ் பண்ணவனும் அங்கதான் இருப்பான், அந்த புள்ளைய கல்யாணம் பண்ணவனும் அங்கதான் சார் இருப்பான். ஒரு நிமிஷம் அண்ணா, சின்ன பையன் நானே தன்னம்பிக்கையை பத்தி பேச வந்திருக்கேன். 7 கழுத வயசாச்சு, இன்னும் காதல் அடைகிறேன். என்னால முடியல. பேசு. இன்னைக்கு சிம் கார்டு நிறுவனங்கள் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா காரணம் யாரு சார்? பிரபல தொழிலதிபரோ யாரும் கிடையாது. அவங்களாம் மிஞ்சி போனால் 2 சிம் கார்டு தான் வச்சுருப்பாங்க. நாங்களாம் இன்னைக்கு 10 சிம் கார்டு வச்சுருக்கோம் சார். எந்த நேரத்தில் எந்த நெட்வொர்க் ஆஃபர் கொடுக்குதோ அந்த நேரத்தில் அந்த நெட்வொர்க்கில் இருப்போம். எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த நெட்வொர்க்கில் இருப்போம்னு எங்களுக்கே தெரியாது சார். நாங்களாம் ரொம்ப பிஸி சார். இவளுக்கே 10 சிம் கார்டுனா அந்த புள்ள எம்புடி சிம் கார்டு வச்சிருக்கோம் தெரியல சார். சார், இன்னைக்கு நாங்களாம் லவ்வரோட சாட்டிங் பண்ணலைன்னா இன்னைக்கு இணையதளம் இந்த அளவுக்கு பெருகுமா சார்? நாங்களாம் லவ் பண்றதை நிறுத்திட்டா இன்னைக்கு நாட்டோட தொலைத்தொடர்பே துண்டிக்கப்படும் சார். வழக்கமா 5 மணி பஸ்ஸில் வர பொண்ணு வரலைன்னா பெத்தான் அப்பம் கூட துடிக்க மாட்டான். நாங்களாம் எங்களுக்கு இன்னைக்கெல்லாம் வயிற்றுல புளிய கறக்குது. ஐயோ எங்கடா நம்ம ஆளை காணுமோன்னு தவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் சார். பாசத்தோட போய் அவங்க ஆளை கூப்பிட போல, வேற எவ்வளோ தள்ளிட்டு போனா ஒரு பயத்துல போய் அவங்க ஆளை கூப்பிட போறாங்க சார். இறந்த பிறகும் உயிர் வாழ்ற ஒரு உன்னதமான உறவு எதுனா அதுதான் சார் காதல். அங்க நதியோரமா உறங்கி கொண்டிருக்க உன்னதமான உறவு தாஜ்மஹால், அது இன்னைக்கு உலக அதிசயத்தில் இருக்குன்னா காரணம் என்ன சார்? காதல் சார். ஒரு நிமிஷம், இன்னைக்கு காதலிங்கெல்லாம் காதலங்கிட்ட என்ன தெரியுமா கேட்குறாங்க? நீ எனக்காக ஒரு தாஜ்மஹாலாம் கட்ட வேணாம், உன்னை காதலிச்ச பாவத்துக்கு ஒரு தாலியை கட்டுதான்னு கேட்குறாங்க.
யார் எப்படியோ எனக்கு தெரியாது, நான் தாலியோட இருக்கேன். ஒரு பிள்ளை ஐ லவ் யூன்னு சொல்லுங்க, உடனே நான் கட்டிடுறேன். இந்த அவசர உலகத்துல அவசியமா காதல்ங்கிற அன்பான உறவுகளை தான் சார் தேடணும்.